நாளை அரசு பணியாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹால் டிக்கெட் வந்ததிலிருந்து தேர்வு முடியும் வரை முழு வழிகாட்டுதல்கள். மொத்தமாக இந்த காணொலி வந்து பார்த்திங்கன்னா 7 பார்ட்டாக வரப்போகுது. ஃபஸ்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் வந்தவுடன், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செக்லிஸ்ட், அதாவது எக்ஸாமுக்கு என்னென்ன பொருட்கள் நம்ம எடுத்துகிட்டு போகணும், தயாராக எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற செக்லிஸ்ட்டு. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா தேர்வுக்கு ஒரு நாள் முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற 3வது காணொலி. அடுத்தது இதனுடைய 4வது பார்ட் காணொலி வந்து பார்த்திங்கன்னா தேர்வு நாளில் வந்து நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு மையத்தில் என்ன இருக்குது, எந்த மாதிரி நம்ம செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது தேர்வு அறையில் 6வது பார்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு அறையில் வந்து எப்படிலாம் இருக்கும், நாம் என்ன மாதிரி செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி. தேர்வின் பொழுது, அதாவது 3 மணி நேரம் எக்ஸாமும் போது நம்ம தேர்வு எழுதும் பொழுது எந்த மாதிரி நம்ம கடைபிடிக்கணும், எந்த மாதிரி டிப்ஸ்லாம் நான் சொல்கிறேன், அது வந்து நீங்கள் கடைபிடிக்கணும். கட்டாயமாக நம்ம கடைபிடிச்சோன்னா கண்டிப்பாக நம்ம தேர்வில் வெற்றி பெறலாம். அனைவரும் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இப்போ நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். நாளை அரசு பணியாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹால் டிக்கெட் முதல் தேர்வு முடியும் வரை முழு வழிகாட்டுதலில் பார்ட் 1 காணொலி இது. இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹால் டிக்கெட் வந்த உடனே நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்போ பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சியோட ஹால் டிக்கெட் வந்தோடனே நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட்னு இருக்கும். ஹால் டிக்கெட் டவுன்லோட் லிங்க்குள்ளே போய்ட்டு நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பர் போடுற மாதிரிக்கும், அப்புறம் டேட் ஆஃப் பர்த் போடுற மாதிரிக்கும். அப்படி நம்ம போட்ட உடனே நம்மளுடைய ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆயிரும். அப்புறம்னா அது ஒரு 3 பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து திரும்ப எக்ஸாம் ஹால் கொண்டு போகும்போது எங்கேயா தொலைஞ்சிருச்சுனாலோ அல்லது எங்கேயா மிஸ் ஆயிடுச்சுனாலோ நமக்கு வந்து கிடைக்காது. திரும்ப வந்து ஹால் டிக்கெட் வந்து நமக்கு ஆன்லைனில் வந்து இஷ்யூ பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து ஹால் டிக்கெட் இப்போயே நீங்கள் ஒரு 3 பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அதில் வந்து 2 வந்து நம்ம எக்ஸாம் ஹால் கொண்டு போயிடலாம், 1 வீட்டுக்கு நம்ம பத்திரமா வச்சுக்கலாம். அடுத்தது இப்போ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் கொண்டு வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் ஹால் டிக்கெட் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க வீட்டில் கொண்டு வந்து, அதில் வந்து சரிபார்க்க வேண்டியவை என்னென்னு பார்க்கலாம். தேர்வரோட பெயர், பதிவெண், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹால் டிக்கெட்டில் நம்மளுடைய பேர், ரிஜிஸ்டர் நம்பர் இதெல்லாம் வந்து சரியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் கட்டாயமாக. ஆனால் வந்து மேக்ஸிமம் 99% வந்து சரியாக இருக்கும். ஒருவேளை தவறாக ஏதாவது இருந்ததுன்னா வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் அனுப்பலாம், அல்லது நம்ம டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து கால் பண்ணி என்னன்னு சொல்லி நம்ம கேட்டுக்கலாம். அடுத்தது புகைப்படம் மற்றும் கையெழுத்து, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும், சரியாக இருக்கணும். அப்படி ஏதாவது தவறுதலோ அல்லது மிஸ்மேட்சாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு கால் பண்ணலாம் டேரெக்டாக டோல் ஃப்ரீ நம்பரில். அதுக்கப்புறம் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் அனுப்பலாம். 2 பண்ணுங்கள். கவனிக்க வேண்டியவை, அது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கவனிக்க வேண்டியவை என்னென்னு பார்த்திங்கன்னா, தேர்வு மையம் அதாவது எக்ஸாம் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம் சென்டர் தேர்வு மையம் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். அது எந்த இடத்துல இருக்குது, அதுக்கு நம்ம வீட்டிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, நமக்கு அந்த வீட்டிலேருந்து பயண தூரம் வந்து எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ஏன் நம்ம இப்போயே பார்க்கணும், ஏன் நம்ம இப்போயே தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எக்ஸாமுக்கு இன்னும் 10 நாள் இருக்குது, ஏன் நம்ம இப்போயே தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொன்னோன்னா, இப்போது நமக்கு வந்து எக்ஸாம் கரெக்டாக 10 நாளைக்கு முன்னாடி தான் நமக்கு ஹால் டிக்கெட் விடுவாங்க. வீட்டு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம்னா அது கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்கள் எங்கே எக்ஸாம் சென்டரோ அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்தால், எக்ஸாம் நாளுக்கு அன்றைக்கி நீங்கள் எப்படி போகிறீங்க, பஸ்ஸில் போகிறதுனா நீங்கள் கரெக்டாக அன்றைக்கி நம்ம எக்ஸாமுக்கு போகிற மாதிரியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதே ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை நீங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி அந்த எக்ஸாம் சென்டர் தூரத்துக்கு வந்து ரீச் ஆக முடியுமான்னு சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது, உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் கிளம்பி அந்த எக்ஸாம் சென்டருக்கு வந்து நீங்கள் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, எவ்வளோ தூரம் ஆகுது, எந்தெந்த பஸ் இருக்குது, எந்தெந்த டைமிங்கில் பஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான் நான் முன்னாடியே போக சொல்கிறேன். அதுக்கோசரம் தான் நீங்கள் நேரடியாக போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய அனுபவம் தெரியும். ஏன்னா நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வருஷக்கணக்காக நீங்கள் படிக்கிறீங்க, நல்ல எஃபர்ட் போடுறீங்க. இவ்வளோ நல்ல எஃபர்ட் போட்டும் நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டரில் அந்த டைமிங்குள்ளே போகலன்னா கண்டிப்பாக வந்து உங்களை வந்து அனுமதிக்க மாட்டாங்க. அந்த எக்ஸாம் வந்து 9:30 ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் வந்து ஒரு 9:30 ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் வந்து 8:30 வந்து உங்களை அலோவ் பண்ணுவாங்க. 8:00லேருந்து 9 மணிக்கு வந்து இதுக்கு மேலே வந்து உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் 8:30 வந்து நீங்கள் உங்களை அலோவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அப்படிங்கிற மாதிரி ஒரு 7:30லேருந்து 8 மணிக்குள்ளே நீங்கள் போய்க்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் போகும்போது திடீர்னு கூட உங்களுக்கு நீங்கள் போக வேண்டிய பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிரேக் டவுன் ஆகலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதாவது வழியில் வந்து டிராஃபிக் ஜாம் ஆகலாம். அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா வந்து நம்ம எக்ஸாமுகளில் டைமுக்கு நம்ம போய் சேர முடியாது. அதனால் நம்ம 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் நம்ம முன்னாடி போகிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் போகிற டைமிங்கில் வந்து பஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த பஸ் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து கூட வரலாம். அதனால தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இல்லை, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஏன் சொல்கிறேன்னா, அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சில பஸ் வரும். சில பஸ் வந்து நீங்கள் வந்து திங்கள் டு வெள்ளி வரைக்கும் வரலாம், ஞாயிற்றுக்கிழமை வராமல் கூட போகலாம். அதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பஸ் வராமல் போயிடலாம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஞாயிற்றுக்கிழமையே போய் செக் பண்ணுங்கள், மக்கள் கூட்டம் எப்படி இருக்குது, பஸ் அவைலபிலிட்டி எப்படி இருக்குது, அதுக்கப்புறமா வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, அதுக்கப்புறமா வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். கட்டாயமாக நீங்கள் போய் பாருங்கள். அடுத்தது
ஹால் டிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அறிவுரைகள். இப்போ ஹால் டிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பக்கத்துக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உள்ள கேண்டிடேட்ஸ் இருக்கும். அதை நீங்கள் வந்து கட்டாயமாக நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் டைம் எடுத்தாலும் லேட் ஆனாலும் பரவாயில்ல, கட்டாயமாக நீங்கள் படித்து பாருங்கள். ஏன்னா வந்து அதில் குறிப்பிட்டிருப்பாங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம எழுதணும், எப்படி நம்ம எத்தனை மணிக்குள்ளே எக்ஸாமுக்குள்ளே வரணும், எக்ஸாம் ஹால்குள்ளே வரணும், அப்புறம் என்ன பேனா உபயோகிக்கணும், கருப்பு பந்துமுனை பேனா உபயோகிக்கணும், பிளாக் பால் பாயிண்ட் பேனா உபயோகிக்கணும். அந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் எத்தனை மணிக்குலேருந்து உங்களை எக்ஸாம் காலுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க, எத்தனை மணிலேருந்து நீங்கள் அலோவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து எத்தனை மணி வரைக்கும் எக்ஸாம் நடக்கும், அதுக்கப்புறம் வந்து கொஷின் பேப்பர் வந்து எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி தரணும், ஆன்சர் ஷீட் எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி தரணும் அப்படிங்கிற முழு தகவலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹால் டிக்கெட்டில் இருக்கும். அதனால் நீங்கள் டைம் எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் டைம் எடுத்து பொறுமையாக நீங்கள் உட்காந்து படித்து பார்த்துருங்க. ஹால் டிக்கெட் வந்தோடனே நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கட்டாயமாக பயன்படுத்தி நீங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து வேலைக்கு போகிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த காணொலியோட அடுத்த பாட்டில் நம்ம சந்திப்போம். நன்றி.